அப்பதான் பெருங்காயம் முழங்கும் மொக்க பஸ் சீசன் நயர் ஸ்பான்சர் பை வெள்ள சுண்ணாம்பு மற்றும் ஓடாத வண்டி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டுல இருக்கவங்க பண்ற ரெண்டே விஷயம், ஒண்ணு சாப்பிடுறாங்க, இன்னொன்னு சண்டை போடுறாங்க. போன வாரம் யார் யாரும் சண்டை போட்டு என்னென்ன ஏழரை இருந்தாங்கன்னு வாங்க ப்ரோக்ராம் போய் பார்ப்போம். போலாமா? எப்பா ஊனா வந்துருவாங்க. என்னால வேலை பண்ண முடியாது, நான் ரிசைன் பண்றேன். என்னால வேலை பண்ண முடியாது, நான் ரிசைன் பண்றேன். 16 பேருக்கு நம்மளாத்தையும் கண்ணு தெரியும். சும்மா எப்ப பார்த்தாலும் சரி அவங்க ரூம்குள்ளே படுத்துக்கிறாங்க, தூங்கிக்கிறாங்க. ஒரு வேலையும் பாக்குறது இல்ல. நம்ம எல்லா வேலையும் பாக்குறோம். நம்மளை போட்டு இது பண்ணிக்கிறாங்க, செஞ்சுக்கிறாங்க. ஜோடி ஜோடியா வேற உட்காந்து பேசிக்கிறாங்க, ஜோடி ஜோடியா சுத்திக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயும். இதெல்லாம் மக்கள் பார்த்தா என்ன நினைக்க மாட்டாங்க? அவங்களுக்கு சேர்த்துதானே பேசுறேன். இதையும் புரிய மாட்டேங்குது. எப்பா வணக்கம் தமிழக மக்களே, நான் தான் உங்கள் நடிப்பு அரக்கன் தனிப்படம். அந்த பாட்டுக்காரன் நான் எந்த கேமரா முன்னாடி வந்து ரீல்ஸ் பண்ணணும்னு இருந்தாலும் பின்னாடி அந்த தகரப்பட்டா பார்த்து இங்கிட்டு ஓடியா இருந்துடுறேன். மக்களே, அவன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணேன். நைட்டு தூங்கும் போது கூட தூங்க விடாம என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு இடத்துல வந்து கேமரா முன்னாடி என்னை ரீல்ஸ் பண்ண விட மாட்டேங்கிறேன். எல்லாம் செஞ்சுட்டு சகுனி வேலையும் செஞ்சுக்கிட்டு போயிடுறான். இதுக்கெல்லாம் தமிழக மக்கள் ஆகிய நீங்க அவனுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். அவன் நாமினேஷன்ல செலக்ட் பண்ணாம வெளியேற்றி விடுங்க. தனிப்படம் நீ சும்மா இருன்னு என்கிட்ட அவங்க உங்களை வச்சு கேம் விளையாடுறீங்க. அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஏனே இப்படி பண்றீங்க நீங்க? அண்ணே நான் சொல்றதை கேளுங்க. சும்மா இருங்கன்னு என்கிட்ட நான் சொல்றதை கேளுங்க. சரி, சொல்லு சொல்லு சொல்லு. நீ மண்ணு மாதிரி இருக்கனே. அவங்க எது பேசினாலும் நீ மண்ணு மாதிரி இருக்க. அப்படி இருக்காதே சும்மா. அதே அந்த பாட்டு பாரியா பாத்தியா, நான் எங்க போய் கேமரா முன்னாடி நின்னாலும் பின்னாடியே வந்துடுறேன் தவற டப்பாவை தூக்கிக்கிட்டு. நீ பார்த்தையா இல்லையா செஞ்சதா? நான் சொன்னேன்ல, இப்ப புரியுதா உனக்கு? இப்ப புரியுதா? அதே எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு நீ சொன்னது. கண்டிப்பா என் நடிப்பை வந்து மக்கள்கிட்ட காமிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் எந்த கேமரா போய் முன்னாடி நின்னாலும் என்னை அசிங்கப்படுத்தணும், மக்கள்கிட்ட என் பேரை கெடுக்கணும்னே அவன் வந்திருக்கான் பாரு. ஏன்னா இப்படிதானே கேள்வி கேட்கணும். கிட்ட நம்ம கேள்வி கேட்க போயிதே நம்மள கெட்டவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சனியாக்கா இருக்கு வருங்க, சனியாக்கா. அவங்க பின்னாடிதான் குரூப்பிசம் நடக்குது. குரூப்பிசம் பார்த்து இதெல்லாம் கடவுளுக்கு தெரியும், மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மக்கள் பாப்பாங்க, தெரியும்ல. அதுல ஓட்டுல தெரிஞ்சு போயிடும். ஆமா. அந்த கேச்சு இருக்கான் பாரு, அதெல்லாம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் பாரு. அவனுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு? ஆமா, என்ன டேலண்ட் இருக்கு? நானா விட்ட 24 மணி நேரம் நடிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னப்பா பக்கத்து வீட்டுல அவ்வளவு சவுண்ட் கேக்குது? அவங்க அறிவுட்ட பேசுறியா? ஆகுனா ஒன்னா கூடி பாட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு வேற வேலையே தெரியாது. அப்படியே என்ன கதை நடக்குதுங்க? அது இத லவ் பண்ணுது, இது அந்த லவ் பண்ணுது, அது அதுக்கு அடுத்தது சுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப கிள்ளுனதுக்கு சண்டையில போட்டுக்குந்தாங்க. அது கிள்ளுனது இல்ல, சும்மா லைட்டா டச் தான் பண்ணாங்கவா. அதுக்கு அப்படி யுத்தமா ஆக்கி விட்டாங்க. எதுக்கு சண்டை போடுறாங்க, ஏன் சண்டை போடுறாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. எல்லாம் இந்த ஆண்டவனுக்கு தெரியும். ஐயோ கவின், அவங்க சொல்றது புரியுதா இல்லையா? புரியுதுக்கா. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியல, சொல்லுங்க. அவ எப்படி பண்றான்னு பாத்தீங்களா? அதனாலதான் நானும் உங்ககிட்ட சொல்ல வரேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு ஒதுக்கிறேன். அரை மணி நேரம் வச்சுக்கோங்க. சொல்லுங்க. நீங்க முதல்ல சொல்லுங்க. பண்ணையை இப்படி ஆடிக்கிறீங்கன்னா சொல்லுங்க. சொல்லுங்கக்கா, சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்கக்கா. கேக்குறீங்களா? சொல்லுங்க. சாரு அப்படி என்னைய கேள்வி கேட்குறா. எல்லாம் உட்காந்துருக்கீங்க, வேடிக்கைதான் பாக்குறீங்க. யாராவது எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இப்ப வந்துட்டு பஞ்சாயத்துக்கு வரீங்க. என் பிரச்சனை நான் பாத்துக்க தெரியும். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. சாருகிட்ட பேசல நம்மளால ஜெயிக்க முடியுமா? அதெல்லாம் ஜெயிக்க முடியாது. சாரு என்ன பண்ணா தெரியுமா? அவ பேசுறதவே திரும்ப திரும்ப பேச. அவ வச்சது சட்டம் சொல்றா, அவ வச்சது ரைட்டுன்னு சொல்றா. அவ இஷ்டப்படிது அவ இருக்கு. அவ சைடுல இருக்க நியாயத்தை பேசுறாங்க. நீங்க உங்க சைடுல இருக்க நியாயத்தை எடுத்து சொல்ல வேண்டியதானே நீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியுது, போக பேசாம இருக்கு. ஐயோ பாஸ், எனக்கு தலையெல்லாம் சுத்துதே. ஏன், என்னாச்சு? கேஜே அப்பா கதை சொல்ல சொன்னா கதையா சொல்றியா? ஒன்னும் முடியல. நானும் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு இன்னும் முடிக்கிற மாதிரி தெரியல. அங்கிட்டு போயிட்டு வந்துட்டு முடிக்கிற மாதிரி தெரியவே இல்லை. அப்பப்ப சும்மாவே கதை ஓட்டுவேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுனே கதை சொன்னது? யார் சொன்னது? கேஜே சொன்னது. சொன்னது கூட பொய்யா சொல்ற மாதிரில தெரியுது. அப்பா இழுவ அந்த மாதிரி இழுவ. ஐயோ ஐயோ இன்னொரு கதையா? ஐயோ
வானே போவோம். சாப்பிட வர 2 நாளா கொடுக்காம பட்டினியை போட்டு வானே வச்சிருக்காங்க. வானே. பாஸ் பாஸ் அடுத்து என் பேரும் தனிப்பழம் பேரும் வராத அளவுக்கு நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா எங்க 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 பாரு எங்க பேரு, இங்க பாரு என் பேரு, அங்க பாரு என் பேரு. அப்பப்பப்ப எனக்கே ஒரே போர் அடிச்சு போச்சு என் பேரை கேட்டு. எங்களுக்கு வேற ஆளே தெரிய மாட்டேங்குது. ஒரே குரூப்பிசம் நடக்குது இங்க. அந்த 4-5 பேர், அந்த 4-5 பேருக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க, செஞ்சுக்கிறாங்க. மத்தவங்களுக்கு ஓட்டு போட்டாதான் தெரிய போகுது. பப்பா சும்மா எப்ப பார்த்தா